ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்ரா, கருவேப்பிலை சமையலிருந்து இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா, கோஸை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதும் அதோட இன்க்ரீடியன்ஸும் நான் சொல்லிடுறேன். இப்போது 400 கிராம் கோஸ் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆக்சுவலாக மெடிசினல் வேல்யூ இருக்கிறனால நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 1.5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ கொஞ்சமாக பூண்டு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கருவேப்பிலை, இதெல்லாம் இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு இதில் சேர்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடல மாவு சேர்க்குறோம். இந்த 400 கிராம் கோஸுக்கு எவ்வளோ கடல மாவு போடுறேன் அப்படின்னா, ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சம் மீதி வச்சுட்டேன். 50 கிராம் போட்டிருக்கேன். இப்போ அரிசி மாவு உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக ரஃப்பாக நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மீடியமாக பண்ண போகிறதுனால ரெண்டுமே 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். உப்பு உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா லைட்டாக வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்போது நான் இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது லைட்டாக சுட்டிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் எண்ணெய் லைட்டாக சுட்டிருந்ததுன்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துன்னு இதோட சேர்த்து நம்ம 5 நிமிஷத்தில் பக்கோடா போட்டுடலாம். எண்ணெய் மாத்திரம் நல்லா காஞ்ச உடனே சிம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா வேகும். ஸோ நான் இதை போய் அரைச்சி எடுத்துன்னு இதோட போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இது ஏன்னா கலர் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் காரப்பொடியும் சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக காரப்பொடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எதுக்கு போடுறோன்னா, உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா இதில் பச்சை மிளகாய் போடாமல் இந்த காரத்தோடு நிறுத்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிடுறேன். இது காரத்துக்கு நம்ம மிளகாப்பொடி போட்டுட்டோம். பியூர் மிளகாப்பொடி, அதாவது மிளகாயை மாத்திரம் அரைச்ச பொடி. அப்புறம் இது மஞ்சப்பொடி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சப்பொடி. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நான் போய் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் நைஸாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போடுறதுனால அரைக்கிறேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் 2 ஆர்க். அப்புறம் இஞ்சி. இவ்வளோ தான். இதை போய் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துன்னு இதில் சேர்த்துட்றோம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம். சப்போஸ் கல்லுப்பாக இருந்ததுன்னா இதில் போட்டு அரைச்சி இதோடு சேர்த்துடலாம். சரியா? இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது காரம் சூப்பராக இருக்கும் வெங்காயம், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் தைரியமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மெதுவாக பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல பைண்ட் பண்ணணும், இல்லை இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரணும் அந்த எண்ணெயில். அதனால் எண்ணெயில் சேர்கிறதுக்காக முதல்ல வெறுமனை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றணும். தண்ணி ரொம்ப தேவைப்படாது, ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட மாவோட அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். கோஸ் பிடிக்காதவங்க கூட கோஸ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கில் குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் 4 முந்திரி பருப்பு போடலாம். கீரை இருந்தால் கொத்தமல்லி நிறையா நறுக்கி போடலாம். அப்போ ஹெல்த்தியாக இருக்கும். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். கையை போட்டு இப்படி பிசைகிறேனேன்னு பார்க்காதீங்க. கையில், அதாவது கையில் பண்ணும்போது தான் அந்த அன்போடு சேர்ந்து அந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னுவா. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தாலாம் கையில் தான் செய்வா. ஸ்பூன்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டா, கையில் தான் எடுத்து போடுவா. உப்பாட்டம் காரமாட்டம் எதாகட்டும். அதனால் எனக்கும் அதில் ஒரு ஈடுபாடு. எல்லாமே கை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம தண்ணியே சேர்க்காமையே இந்த அளவுக்கு வந்துடுது. ஆனால் ஒரு தண்ணி சேர்க்கும்போது தான் அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பக்கோடாவாக வரும். இல்லைன்னா உதிரியாக சிப்ஸ் மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக பைண்டிங்க்கு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கிள்ளி போடுற அளவுக்கு பக்கோடா இருந்தால் போதுமானது.
இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோமா? தெரியறதா உங்களுக்கு? நல்லா பிசைஞ்சிட்டேனா? ஆமாவா? குட். இங்கே பாருங்கள், இப்படி தான் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம போட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுத்து. நான் சிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து கையில் வந்து எண்ணெயோ தண்ணியோ இப்படி தொட்டுக்கணும். நீங்கள் தொட்டுண்டா கையில் ஒட்டாது, உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கிறதும் ஹை பண்ணிக்கிறதும் நீங்கள் பண்ணிக்கணும். சரியா? சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ போட்டாச்சு. இது வேகணும். லைட்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்பணும். இப்போ வந்து பாருங்கள், லைட்டாக ஹீட் இருக்குது. அப்படியே நம்ம மெதுவாக கொஞ்சம் நேரம் இப்படி விடணும். அதுக்கப்புறம் தான் திருப்பணும். அதனால் எடுத்த உடனே திருப்பினீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது லைட்டாக திருப்புங்க. நல்லா ஹீட் ஆகிட்ட உடனே சிம் பண்ணிக்கிட்டேன்னா தான் உள்ளே கொஞ்சம் மாவு இல்லாமல் வேகும். நல்லா ஹையில் இருந்தது, சிம் பண்ணிட்டோமா? இப்போ மெதுவாக திருப்பி விட்ருக்கோம். திருப்பி விட்டவுடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். தெரியுறதா உங்களுக்கு? கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓசையும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடுறோம். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் இதை ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடும். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். யாருக்கு? எல்லாருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் போடலாமா? ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே நின்றுடும். அவ்வளோதான். ஒன்றும் ஷேப்பெல்லாம் வேண்டாம். இப்படி பிடிக்கணும், அப்படி போடணும், அவ்வளோதான். இதில் வந்து ரவுண்டாக அப்படி போடணும் அப்படிலாம் இல்லை. எனி ஷேப் ஆஸ் யூ லைக், அவ்வளோதான். இப்போது இந்த ஹை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது சிம் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டோம். இதை நான் வந்து உங்களுக்காக பிச்சு காமிக்கிறேன். உள்ளே வெந்திருக்கான்னு பாருங்கள். கோஸ் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இவ்வளோ தான். சூடான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.